வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ மட்டன் கோலா உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கோலா உருண்டை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா எலும்பு இல்லாத கறியாக ஒரு 200 கிராம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக இதை நீங்கள் கடையில் கொத்தி கூட கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்குனது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க, சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு கை அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குவோம். தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேணாம், நமக்கு அந்த கறியில் உள்ள ஈரப்பதமே போதும். அதுக்காக தான் நல்லா பைண்டிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இதில் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கோம். நல்லா இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்குங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப பெருசாக போட்டிங்க அப்படின்னாக்கா வேகாது உள்ள. சின்ன சின்னதாக இது போல் உருட்டி எடுத்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட. இப்போ உருண்டைகளை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடான எண்ணெயில் இதை சேர்த்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் போது தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இப்போ வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கோலா உருண்டைகள் எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுருவோம். குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, சின்ன அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு மராட்டி மொக்கு. இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நீள்வாக்கில் வெட்டிட்டு இதில் சேர்த்துக்குங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா இது ஒரு 2 செகண்ட் கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 2 தக்காளி பழம் சேர்த்துக்குவோம், சின்ன சின்னதாக வெட்டி. இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. மசாலாவோட பச்சை வாடை போகணும். நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கணும். அப்படின்னாக்கா குழம்பு நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நான் மட்டன் வறுவலுக்காக வேக வச்சுருந்த மட்டன், அதுலேருந்து தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இது உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டரே நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கறி தண்ணியோடு செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கறி தண்ணியோடு சேர்த்து செய்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா ஒத்தாப்பில் எல்லாத்தையும் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுக்குங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் இதிலேயே சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டு குழம்பு நல்லா கொதி வரணும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியும் கழுவி இது கூடவே சேர்த்துக்கிறேன். நல்லா குழம்ப கலந்து விட்டு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு கொதி வரும்போது நம்ம பொரித்து வச்சுருக்க உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாம். உருண்டையை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த குழம்புல ஊறி டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். கறி தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் வாட்டரில் வச்சாலும் குழம்பு டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். கறி தண்ணியில் வைக்கும் போது இன்னுமே டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இறக்க போகிறப்ப கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். நம்மளோட மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க.
இந்த கோலா உருண்டை குழம்பு பார்த்திங்கன்னா சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம்னு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை நான் இன்றைக்கி சொன்ன அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.